ஒரு அழகான பசுமை கிராமத்தின் ஓரத்தில் சிங்காரப்பட்டி என்ற அழகான சிநேகபூர்வமான நரி வாழ்ந்து வந்தாள். பட்டி எப்போதுமே சிரித்துக்கொண்டே இருப்பாள். ஆனா ஒரு குறை மட்டும் இருந்தது. வேலைனாலே பயம். ஒரு நாள் பட்டி வயலோரம் நடந்து வந்தபோது திடீரென்று பொன்னா ஒளிரும் ஒரு சூரிய மலர் தோட்டம் அவள் கண்களில் பட்டது. அந்த மலர்களில் ஒரு சின்ன சூரிய மலர் பட்டியிடம் பேச ஆரம்பிச்சது. பட்டி அக்கா, எல்லாரும் எங்களை வளர்க்க கஷ்டப்படுறாங்க. நீ ஏன் உன்னுடைய வாழ்க்கையை வளர்க்க மாட்ட? பட்டி சிரித்துக்கொண்டு, எனக்கு வேலைன்னு அவசியமில்லை, நான் நரிதானே என்று பெருமையோடே சொன்னாள். அப்படி சொன்ன நேரத்திலேயே ஒரு பெரிய காற்று வீசியது. மலர்களெல்லாம் தள்ளாடின. ஆனா அந்த சிறிய சூரிய மலர் மட்டும் நிமிர்ந்து நிக்குது. அதை கண்டு பட்டி ஆச்சரியப்பட்டு கேட்டாள், ஐயோ, எப்படி நீ மட்டும் விழல? சூரிய மலர் மெதுவா முணுமுணுத்தது. நான் தினமும் சிறிய முயற்சியாவது செய்கிறேன், அதனால்தான் என் வேறு வலுவாயிருக்குது. அந்த ஒரு வாசகம் பட்டியின் மனசுல ஆழமாக பட்டு அடுத்த நாள் முதல் பட்டி உழைக்க ஆரம்பிச்சிட்டாள். வீட்டை சுத்தம் செய்தாள், உணவு சேகரித்தாள், தன்னால் முடிகிற வேலைகளையெல்லாம் சந்தோஷமா செய்து வைத்தாள். சில நாட்களில் சோம்பேறி நரியாயிருந்த பட்டி ஒரு உழைப்பான பொன்னான நரியாய் மாறிவிட்டாள். அதை பார்த்த சூரிய மலர் மெதுவா புன்னகை செய்தது. உழைப்பின் ஒளி உன்னை பொன்னாக்கும் பட்டி. இந்த கதையின் நல்ல பொறுப்பு என்னன்னா, சிறிய முயற்சியும் தினமும் செய்தால் நம்ம வாழ்க்கையே பிரகாசமா மாறிடும்.